ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்விங் ட்ரேடிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்விங் ட்ரேடிங் பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் செக்டர், இண்டஸ்ட்ரியல் செக்டர், டெக்னாலஜி செக்டர், டிரான்ஸ்போர்ட்டேஷனல் செக்டர் அப்படிங்கிற மாதிரி நிறைய செக்டர்ஸில் வந்து நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம அனலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 36வது வாரத்துக்குள்ள வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ 36 வீக். ஸோ நல்லா வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்குது. நம்ம ஒவ்வொரு வாரம் போடுற வீடியோஸில் வந்து நிறைய பேருக்கு வந்து நல்ல நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிகினராக இருக்கட்டும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருக்கட்டும், நம்ம வீடியோ பார்த்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து இருக்குது. ஒவ்வொரு நம்ம ஸ்டாக்ஸ் பற்றி அந்த டீட்டெயில்ஸ் வந்து சொல்லும்போது அவங்களுக்கும் அந்த புரிதல் வந்து ஈஸியாக இருக்குது. நம்ம வந்து எதுக்கு இந்த ஸ்டாக் வந்து பை பண்ணுறோம், எதுக்கு இந்த ஸ்டாக் வந்து இந்த இடத்துல சேல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோக்கு யாராவது புதுசாக வாரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதே மாதிரி நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம லாஸ்ட் வீக்கில் எந்தெந்த ஸ்டாக்லாம் பார்த்தோமோ அந்த ஸ்டாக்கை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து நம்ம ஆக்சிஸ் பேங்க் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஆக்சிஸ் பேங்க் லாஸ்ட் வீக்கில் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அப்சைட் மூவ் வர்றதுக்கு ஒரு ஹைலி வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. பட் நான் இந்த மார்க்கெட் விட்டு வெளியே போகலை. எதுக்கு நான் இந்த மார்க்கெட் விட்டு எதுக்கு இந்த ஆக்சிஸ் பேங்க் ஸ்டாக் விட்டு நான் வெளியே போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தெரியுது. ஓகே, ஸோ இந்த சப்போர்ட் இருக்கிறனால எனக்கு வந்து இந்த ட்ரேட்லேருந்து நான் வந்து எக்ஸிட் பண்ணலை. ஸோ மைட் பி இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணி மார்க்கெட் இது கீழே ஒரு கேண்டில் வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஹைலி பாசிபிலிட்டிஸ் இருக்குது நான் இந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கேண்டில் இது கீழே க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் நான் இந்த ட்ரேட்லேருந்து நான் எக்ஸிட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் இந்த ஸ்டாக் வந்து நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகிறேன். இந்த ஸ்டாக்லேருந்து ஒரு நல்ல டார்கெட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன். ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்ஸ் கிட்ட பிளான் பண்ணி உட்காந்துருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1169 ரூபா கிட்ட இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்குது. என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 1150 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா நான் வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். என்னோட பையிங் ப்ரைஸ் இதில் பார்த்தீங்கன்னா 1190 ரூபா இதில் வந்து என்னோட பையிங் ப்ரைஸ் இருந்துச்சு. என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 1342 ரூபா கிட்ட என்னோட டார்கெட். அதுக்கும் மேலே கூட வர்றதுக்கு டார்கெட் வந்து வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம அடுத்த ஸ்டாக் என்ன லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டாக் வந்து யுனைடெட் ஸ்பிரிட் லிமிடெட். ஸோ இது வந்து ஒரு ப்ரைவேட் செக்டர் தான். ஓகே, ஸோ இதில் ஒரு ப்ரைவேட் செக்டர். ஸோ இதில் வந்து நான் லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் மூவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நான் இந்த ஸ்டாக்ல வந்து நான் என்ட்ரி எடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டாக்ல வந்து நான் என்ட்ரி எடுக்கல. ஸோ மைட் பி நெக்ஸ்ட் வீக் எனக்கு இதில் ஒரு என்ட்ரி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தெரியுற மாதிரி எனக்கு வந்து இந்த இடத்துல தெரியுது. ஸோ அதனால் இந்த இடத்துல நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா இதுலும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் மார்க்கெட்டோட பிஹேவியரை புரிஞ்சு தான் நான் வந்து ட்ரேட் எடுப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எனக்கு மார்க்கெட்டோட அப்சைட் மூவ் வந்து வாய்ப்பு தெரியுது எனக்கு இதில் யுனைடெட் ஸ்பிரிட்டில். ஸோ இதில் வந்து இதோட மார்க்கெட் ப்ரைஸ் என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1453 ரூபா கிட்ட இதோட மார்க்கெட் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்குது. இதில் என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 52 பாயிண்ட்ஸ் கிட்ட என்னோட ஸ்டாப் லாஸ் வருது. 1407 ரூபா கிட்ட நான் இதில் வந்து இதுக்கு கீழே வந்துச்சுன்னா நான் வந்து மார்க்கெட்டில் எதுவுமே ட்ரை பண்ண மாட்டேன். ஸோ இதுக்கு மேலே இருக்கிற வர கேண்டில் வந்து நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து கண்டிப்பாக ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ ஃப்ரீ டெலிகிராம் குரூப் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஸோ அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த இண்டியன் ஹோட்டல்ஸில் வந்து நான் வந்து ட்ரேட் எடுத்தேன். பட் ஆனால் ஃப்ரைடேக்கு நான் இதில் வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டேன் ஆல்மோஸ்ட். வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் நான் வந்து இந்த ஸ்டாக் எடுக்கும்போதே நான் வந்து நிறைய விஷயம் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். என்ன அப்டேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ரிஸ்கியான ஸ்டாக்கு தான். மார்க்கெட் இங்கேருந்து கீழேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இங்கேருந்து மேலே போகிறதுக்கு ரொம்ப கம்மியான சான்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து நான் இப்போதைக்கு என்னோடய வாட்ச் லிஸ்ட்லேருந்து வெளியே எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் நான் இந்த ஸ்டாக் வந்து நான் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஆல்மோஸ்ட் நான் வெளியே இருந்துட்டேன். ஸோ இந்தியன் ஹோட்டல்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் நான் ஃப்ரைடேவும் நான் இதிலேருந்து அவுட் ஆகிட்டேன். ஸோ அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஸ்டாக் தான் இருக்குது. ஓகே, டிசிஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து கொடுத்துருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸ்டாப் லாஸ் கொடுத்து நான் வந்து இதில் 100 பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டாப் லாஸ் புக் பண்ணிட்டேன். பட் என்னோடய வியூ என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் வாட்ச் மட்டும் தான் பண்ண போகிறேன் டாடா கன்சல்டன்சியில். ஸோ இங்கேருந்து எனக்கு ஒரு அப்சைட் மூவ் வர்ற வரைக்கும் நான் ஜஸ்ட் வாட்ச் மட்டும் தான் பண்ணுவேன். இதில் நான் ட்ரேட் எடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா இதில் ஆல்மோஸ்ட் வந்து நான் வந்து ஒரு லாஸ் வந்து புக் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு லாஸ் புக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த ட்ரேடில் எடுக்கணும் அப்படிங்கிற மனசு வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு அப்டேட் உங்களுக்கு வேணா ஒரு அப்டேட் மட்டும் பண்ணுவேன் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை.
ஸோ ஃப்ரீ டெலிகிராம் குரூப் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. என்னோட வியூ என்ன அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக ஃப்ரீ டெலிகிராம் குரூப் வந்து ஒரு பாயிண்ட்டாக ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஓகே, ஸோ இதுலேருந்து என்னோட வியூ வந்து மார்க்கெட்டிங்கிறது மேலே போகணும் அப்படிங்கிற வியூ. இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்துருக்குது. பட் மார்க்கெட் கண்டிஷன் ஓகே, மார்க்கெட் சினாரியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து டவுன் சைடில் தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் மைட் பி அதனால கூட மார்க்கெட் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் கூட ஹிட் பண்ணியிருக்கலாம். பட் ஓவரால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப் சைடில் தான் போகணும். ஸோ டாடா கன்சல்டன்சியில் இங்கேருந்து ஒரு அப் சைடு போகிறதுக்கு ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ வாட்ச் பண்ணுறதுக்கு ஆண்டி மட்டும் தான் நான் இதை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டாக் வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸில் நம்ம ஃபேவரில் தான் மார்க்கெட் வந்து நம்ம ஃபேவரில் தான் போய்கிட்டு இருக்குது. பட் ஆனால் பெருசாக எதுவுமே ஒரு மூவ்மெண்ட் இல்லை. இப்போ இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 525 ரூபா கிட்ட மார்க்கெட் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்குது. என்னோட என்ட்ரி ப்ரைஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 493 ரூபா கிட்ட என்னோட என்ட்ரி ப்ரைஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணி வச்சுக்கிடுவோம். ஓகே, ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன மூவ்மெண்ட் கொடுக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட் எப்போ வேணாலும் சடன் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சடன் ஃபால் ஆகும்போது என்ன நடக்கும், நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் ஏன்னா நம்ம திருப்பி பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்மளோட ஸ்டாப் லாஸ் மட்டும் சின்னது பண்ணிக்கிடும். காஸ்ட் டு காஸ்ட் வைக்க மாட்டோம், ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கீழே வரைக்கும் வச்சுக்கிடும். ஏன்னா மார்க்கெட் திருப்பி கீழே வந்துச்சு அப்படின்னா ஓரளவு காஸ்ட் டு காஸ்ட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே போகும். மார்க்கெட் வந்து எப்போ நம்ம ஃபேவரில் போய்கிட்டு இருக்குதோ, எப்போ மார்க்கெட் வந்து நம்ம ஃபேவரில் போய்கிட்டு இருக்குதோ, நம்ம வந்து ஒவ்வொரு குவான்டிட்டியாக இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்விங்லேயும் நம்ம வந்து குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நீங்களும் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்விங்கை பிடிக்க பாருங்கள். ஓகே, மார்க்கெட்டில் எந்தெந்த மார்க்கெட் உங்கள் ட்ரெண்டி மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்விங்கை தான் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் வந்து இப்போதைக்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப நல்ல ட்ரேட் தான் போய்கிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 31 பாயிண்ட்ஸ் கிட்ட இதில் வந்து நம்ம ப்ளஸில் தான் இருக்கிறோம். ஸோ இதுவும் நான் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி தான் கொண்டு போகிறேன். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரத்துக்கு இந்த நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் வந்து எந்தெந்த புது ஸ்டாக்லாம் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு யாராவது புதுசாக வாரீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கு வந்து HDFC பேங்க். ஓகே, ஒரு ஃபைனான்ஸ் செக்டரில் தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக் எடுக்கிறதுக்கு நான் வந்து என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே தெரியும் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் வந்துருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு 1 டே டைம் ஃப்ரேமில் பார்க்குறத விட நீங்கள் வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஈஸியாக தெரியும். ஓகே, ரொம்ப கொஞ்சம் கிளியராக தெரியும். நமக்கு வந்து வியூ வந்து மார்க்கெட்டோட வியூ வந்து நமக்கு வந்து கிளியராக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் நடந்திருக்குது. ஓகே, HDFC பேங்க்கில் மார்க்கெட் எத்தனை தடவை இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு பாருங்கள். ஆல்மோஸ்ட் 1, ஓகே, 2, 3, 4, 5, ஓகே, ஆல்மோஸ்ட் 5 or 6 டைம் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்குது. பட் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழேயும் வந்திருக்காங்க. ஓகே, கீழே வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல திரும்பி பிரேக் அவுட் கொடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணனால இங்கே வந்து ஒரு அப்சைடு பிளான் பண்ணுறதுக்கு ஒரு ஹைலி எனக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப நல்ல ட்ரேட். ஓகே, இந்த ட்ரேட் நம்ம கேப்சர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல லாங் ட்ரேடுக்கு வந்து நம்ம ஒரு லாங் டேர்ம் கூட இந்த ட்ரேடை வந்து நம்ம லாங் டேர்மாக கூட கொண்டு போகலாம். மீன்ஸ் அவ்வளோ நல்ல ட்ரேட். ஏன்னா HDFC பேங்க் நம்ம வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பேங்கிங் செக்டர், அதேமாதிரி ஃபைனான்ஸ் செக்டரில் ரொம்ப பெரிய ஒரு நம்ம நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டாலும் அதுலேயும் இந்த ஸ்டாக் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸோ நிறைய வியூஸ்லாம் நம்ம நிறைய வியூ படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா HDFC பேங்க் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்ம்லையும் சரி ஷார்ட் டேர்ம்லையும் சரி தான். ஸோ ஷார்ட் டேர்மில் நம்ம வந்து இந்த இடத்துல பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல மார்க்கெட் எனக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு 1720 ரூபா, ஒரு 1713 ரூபா கிட்ட வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரேட் பிளான் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து நான் பொசிஷன் வந்து மேக் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் வரும். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஈஸியாக வந்து டார்கெட் வந்து பிளான். அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டாக் வந்து அதானி என்டர்பிரைசஸ். ஓகே, ஸோ அதானி என்டர்பிரைசஸில் வந்து இதுவும் சேம் கண்டிஷன் தான். அடுத்த வாரத்துக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் தான் இது வந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நம்ம பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்றைக்கி மார்க்கெட் வந்து இது விழுந்த அளவுக்கு வேறு எந்த ஸ்டாக்குமே விழுந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது எலெக்ஷன் ரிசல்ட் ஒரு நாளைக்கு முன்னாடி இது வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கேப் அப் கொடுத்து இது வந்து ஓப்பன் ஆச்சு.
இது வந்து பெரிய கேப் அப் கொடுத்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இது எவ்வளோ பெரிய ஃபால் விழுந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்து விழுந்திருக்குது. 1000 பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் வந்து இந்த இடத்துல விழுந்திருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த 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 இடத்துல விழுந்த இடத்த கண்டிப்பாக இது வந்து ரிகவர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணும். ஸோ இந்த இடத்துல நான் எதுக்கு எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் எத்தனை தடவை கீழே வந்திருக்குது. ஸோ மார்க்கெட் திருப்பி பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்குது. ஓகே, இந்த இடத்துல பிரேக் அவுட்டும் நடந்திருக்குது. பிரேக் அவுட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி இந்த இடத்துல ஒரு அப்சைடு போகிறதுக்கு ஒரு என்ட்ரி வந்து நான் வந்து பிளான் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்டும் அப்சைடில் இது வந்து ஒரு பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கேருந்து அப்சைடில் பிளான் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் தெரியும். இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பெரிய ட்ரேடுக்கு வந்து போகிறதுக்கு. இதோட மார்க்கெட் ப்ரைஸ் இப்போதைக்கு என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2949. ஓகே, 2949 ரூபா இதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. நான் இதில் வந்து என்னோட பொசிஷன் வந்து செட் பண்ணிக்கிறேன். பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட இதில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஏன்னா நல்ல ஒரு ட்ரேடுக்கு நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் பெருசாக பிளான் பண்ணுறதுல தப்பு கிடையாது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல டார்கெட் நம்ம இதில் வந்து பிளான் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் வந்து இதில் வந்து பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பெரிய பெரிய கேண்டில் இதில் வந்து கிரியேட் ஆகும். ஸோ 400 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதோட மார்க்கெட்டோட மீன்ஸ் இதோட சிங்கிள் கேண்டில் கிரியேட் பண்ணுறதே பாருங்களேன். இதோட ஒவ்வொரு கேண்டில் கிரியேட் ஆகுறதே நான் இதில் 400 பாயிண்ட்ஸ் எதுக்கு டார்கெட் எடுக்கிறேன்னா, இதில் வந்து ஒவ்வொரு கேண்டில் கிரியேட் ஆகும்போது 200 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ 400 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பாயிண்ட்ஸ் கிடையாது. அதே மாதிரி எப்போவுமே நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வாரம் ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஆப்ஷன் ட்ரேடிங்காக இருக்கட்டும், மார்க்கெட் உங்கள் ஃபேவரில் போய்கிட்டு இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து கேபிட்டல் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த ஸ்டாக்கில் வந்து எப்போவுமே. இதை வந்து மைண்டில் வச்சுக்கிடுங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ஸ்டாக் அவங்க பார்க்குறாங்கன்னா எல்லா அந்த ஒரு ஸ்டாக்கில் நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட் எல்லாமே போட்டு அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க மார்க்கெட் நம்ம ஃபேவரில் போகும்னு. ஓகே, மார்க்கெட் நம்ம ஃபேவரில் போகலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் பண்ணி தாங்க ஆகணும். ஓகே, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. மார்க்கெட் நம்ம ஃபேவரில் போகாத போது நம்ம வந்து மார்க்கெட் விட்டு எக்ஸிட் பண்ணிடணும் எப்போவுமே. ஸோ மார்க்கெட் நம்ம ஃபேவரில் போகும்போது தான் நம்ம வந்து அதை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க். ஸோ இந்த ஸ்டாக்கையும் நான் வந்து எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் எப்படிங்கிறத நான் வந்து இதில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 24 இயர்ஸ் மே 21 மே 2024 மார்க்கெட் வந்து ஒரு ஃபால், ஓகே, ஒரு டவுன்ஃபால் தான் கொடுத்துருக்குது. ஒரு டவுன்ஃபால் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து நான் எதுக்கடா எடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ என்னோட வியூ படி நான் வந்து ஒரு 2-3 இது வச்சு பார்ப்பேன். ஓகே, என்னோட டெக்னிக்கலில் வந்து நான் வந்து ஒரு 2-3 பேராமீட்டர்ஸ் வந்து செக் பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ அதில் வந்து இது என்னோட ஒரு பேராமீட்டர்ஸ் மாதிரி தான். ஓகே, ரொம்ப பெரிய இது வந்து சைக்காலஜி கேம் எதுவும் கிடையாது. இது வந்து சின்னதாக ஒரு என்னோட டூல் மட்டும்தான், ஒரு மெஜர்மெண்ட் மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து இங்கே வந்து விழுந்தப்போ மார்க்கெட் வந்து 50%க்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணிச்சு. ஓகே, வெயிட் பண்ணதுக்கப்புறம் இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் கொடுக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நான் இதில் ஒரு லைன் வேணால் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வந்து 50% லெவலில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிராஸ் பண்ணி இது வந்து இங்கே ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ ஒருவேளை மண்டேக்கு இதுக்கு மேலே இதே லெவலில் மார்க்கெட் எங்கேயாவது ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு நல்ல ட்ரேட் வந்து இந்த இடத்துல பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் இது கீழே ஓப்பன் ஆச்சு அப்படிங்கன்னா நான் இந்த ட்ரேடை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுவேன். இது கீழே ஓப்பன் ஆச்சுன்னா டோட்டலாக நான் இதில் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இதில் வந்து நான் பொசிஷன் வந்து செட் பண்ணிக்கிறேன். இதோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 558 ரூபா இதோட மார்க்கெட் ப்ரைஸ், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ என்னோட வியூ படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணி ஒரு 150 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் இதில் வந்து டார்கெட் வந்து பிளான் பண்ணலாம். ஈஸியான சின்ன டார்கெட் தான், ரொம்ப பெரிய டார்கெட் கிடையாது. ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து பேராசைப்படக்கூடாது. சின்ன ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும், பெரிய டார்கெட் எடுக்கணும். அந்த பெரிய டார்கெட்லையும் நம்ம வந்து ரொம்ப பேராசைப்படக்கூடாது. நம்ம டார்கெட் வந்தோடனே எக்ஸிட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும் எப்போவுமே. ஸோ இதை எல்லோரும் மைண்டில் வச்சுக்கிடுங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டாக், ஓகே, என்ன ஸ்டாக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ. ஓகே, ஜொமேட்டோ லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக் வந்து என்னோட பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து நான் லாங் டேர்மில் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல தெரியுது, மார்க்கெட்டில் திருப்பி நம்ம இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து நான் ஷார்ட் டேர்ம் பீரியடில் தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு அப்சைடு போகிறதுக்கு ஒரு ஹைலி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஸ்டாக் வந்து நான் 50 ரூபீஸில் வாங்கினேங்க. ஓகே, 50 ரூபீஸில் வாங்கி நான் அதை அப்படியே ஹோல்டில் விட்டுட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை அப்படியே ஹோல்டில் விட்டுட்டேன். ஸோ அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டில் மார்க்கெட்டில் என்ன போய்கிட்டு இருக்கோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் ஒரு ப்ளஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா எஸ் கரெக்ட், இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு
சேம் இதே லெவலுக்கு மட்டும் இதே லெவல் வரைக்கும் மார்க்கெட் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அடுத்த இந்த ஸ்விங் வரைக்கும் மார்க்கெட் வந்து திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இந்த ஸ்டாக் நான் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா பலமுறை சப்போர்ட் எடுத்திருக்குது. இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கேண்டில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே. ஆக்சிஸ் பேங்க், ஓகே, யுனைடெட் ஸ்பிரிட், ஓகே, டிசிஎஸ், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், அதானி, ஹிந்துஸ்தான் ஜிங்க், ஓகே, ஜொமேட்டோ. ஓகே. ஸோ இதில் வந்து உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட வியூ என்ன, இதுலேருந்து எந்த ஸ்டாக் வந்து ஹைலி வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஸ்டாக் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதோடு நம்ம இந்த வீடியோ முடிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை.